அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் ஸையிதினா முஹம்மதி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யூதர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது நிறைய இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்லி காட்டுவான். கூடவே இன்னொன்றையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், எக்துமூனல் ஹக்க எக்துமூனல் ஹக்க, அவர்கள் சத்தியத்தை மறைப்பார்கள், சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள், நீங்கள் சத்தியத்தை மறைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவான். யுஹர்ரிஃபூனல் கலிம, அந்த வேத வசனங்களை வேத வரிகளை மாற்றியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள், வேத வரிகளை மாற்றியவர்கள் என்ற இடங்களிலெல்லாம் அல்லாமா சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் ஜலாலைனில் சொல்லி காட்டுவார்கள், அவர்கள் எதை மறைத்தார்கள், எதை மாற்றினார்கள் என்று சொன்னால், நிஅத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிஃபத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தௌராத்தில் வந்த நிறைய சிறப்புகளை, நிறைய வர்ணனைகளை அவர்கள் மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பொறாமையின் காரணமாக அதை மாற்றினார்கள் என்று சொல்லி காட்டுவார். சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப யூதர்களுடைய பண்பு, யூதர்களுடைய பழக்கம், குரோத அந்த பொறாமை குணத்தின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை மறைப்பது, தௌராத்தில் இருந்த புகழை மறைப்பது, அதே செயலைத்தான் இன்றைக்கும் வஹாபியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களின் வாரிசான வஹாபிசம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் டிஎன்டிஜே என்ற பெரிய கூடாரம், அதிலிருந்து அது கலைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியில் வந்தவர் பல சிதறி போனார்கள். அதில் ஒன்றுதான் பக்கீர் முகமது அல்தாஃபி என்ற ஒருவர். ஒய்எம்ஜே என்ற ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அவர் ஏதோ உளறிக் கொண்டிருக்கின்றார். அது அவருக்கு பின்னால் நிறைய கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அவர் பேசிய வீடியோ நீங்களே பாருங்க, என்ன பேசுறாரு அப்படிங்கிறது. கொண்டாட்டத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் என்ன தொடர்பு? பிறப்பதனால் எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் பிறக்கிற காரணத்தினாலே சிறந்தவனாகி விட மாட்டான். அவன் எப்படி வாழுகிறான் என்பதை வைத்துத்தான் சிறப்பை அடைகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்காகவே சிறப்பு இல்லை, அவர்கள் நபியாக ஆனார்களே அதிலே சிறப்பு. அவர்கள் தியாகங்களை மேற்கொண்டார்களே அதிலே சிறப்பு. அவர்கள் மார்க்கத்தை கற்றுத்தந்தார்களே அதிலே சிறப்பு. வெறுமனே பிறந்தார்கள் என்று சிறப்பு இருக்கும் என்றால் அவருடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை சிறந்ததாக இருந்திருக்கணுமே. அவங்க பிறந்ததிலிருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை சிறப்பு இல்லை. 40 இறை தூதராக ஆனதிலிருந்து மரணிக்கின்ற காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தானே சிறப்பு, அதுதானே முன்மாதிரி, அதுதானே எடுத்துக்காட்டு. இவர் பேசியதை கேட்டீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிற்கு முன்னால் எந்த சிறப்பும் இல்லை, 40 வயதிற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில் எந்த முன்மாதிரியும் இல்லை. பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய, பிறந்த நாளுக்கென்று தனி முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் அல்ல, பிறப்பினால் எந்த சிறப்பும் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசுகின்றார். அன்பானவர்களே, ஒரு அடிப்படை செய்தியில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்திற்கும் இல்லை இஸ்லாத்திற்கும் வஹாபிசத்திற்கும் மத்தியில் உள்ள பெரும் வேறுபாடு என்ன தெரியுமா? பெரும் இடைவெளி என்ன தெரியுமா? இஸ்லாம் நபிமார்கள் சாதாரண மனிதர்களை போன்று அல்ல. நபிமார்களுக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. நபிமார்களுக்கென்று தனி இல்ம் இருக்கிறது. நபிமார்களுக்கென்று தனி இல்ம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. ஆனால் வஹாபிச சித்தாந்தம் எந்த நபியாக இருந்தாலும் நபித்துவம் வழங்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை எடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் நவுது பில்லா சும்ம நவுது பில்லா நபிமார்களும் கூட வழிகேட்டில் தான் இருந்தார்கள் என்று சொல்வதுதான் வஹாபிசம். ஏன்
இந்த தமிழகத்தின் வஹாபிசத்தின் தலைவராக இருக்கின்ற பிஜே அவர் சொன்னாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவில் இருந்த 13 வருட காலம் ஷிர்கில் இருந்தார். நஊது பில்லாஹ் சும்ம நஊது பில்லாஹ். அப்போ வஹாபிசம் என்பது அதுதான். வஹாபிசத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் உள்ள பெரிய வேறுபாட்டை நீங்கள் விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த அல்தாஃபி என்பவர் பேசுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வருட ஆண்டு கால வாழ்க்கை எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்கின்றார். அருமையானவர்களே, நபிமார்கள் பிறப்பை நாம் கொஞ்சம் பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலகட்டம் என்பது ஃபிரௌன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்ற காலகட்டம். பதட்டமான சூழலில் பிறந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அருமை தாயாரே, உங்களுக்கு பயமாக இருந்தால் வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், உங்களுக்கு அந்த குழந்தையை குறித்த பயம் இருந்தால் அதை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் நீங்கள் போடுங்கள், அதை நாம் உங்களின் பக்கம் திருப்புவோம், அந்த குழந்தையை நாம் ரசூலாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னா ராத்துஹு இலைக்க வஜாஇலுஹு மினல் முர்சலீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போதே அவர்கள் ரசூலாக அனுப்பப்படுவார்கள் என்பது அல்லாஹ் சொன்ன சுப செய்தி. நபிமார்கள் வாழ்க்கை என்பது ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதற்காக அவர்கள் அல்லாஹ் தயார் செய்கின்றான். எந்த நிலையிலும் நபிமார்கள் யாரும் வழிகேட்டில் இருந்ததில்லை, சிறிய பெரிய பாவங்கள் எதுவும் செய்ததில்லை என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பே ஒரு அதிசயம் என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவர்கள் தொட்டிலிருந்து பேசிய வார்த்தை, கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து என்ற நீண்ட வசனத்தை சொல்லி காட்டுவார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றான், எனக்கு தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் வசியச் செய்திருக்கின்றான், நான் பிறந்த நாளில் எனக்கு அல்லாஹ்வுடைய சலாம் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று குர்ஆனை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பையும் அல்லாஹ் சிறப்பாக அதிசய நிகழ்வாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதில் படிப்பினை இல்லையா? பிறப்புல எதுவுமே இல்லைன்னு சொல்றார். இவர் பேசுகின்றார், பிறப்பில் எந்த சிறப்பும் இல்லை, 40 வயசுக்கு பிறகுதான் தியாகம் என்று சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் துவக்கம் எங்கிருந்து, அவர்களுடைய நபித்துவத்தின் செய்தியினுடைய துவக்கம் எங்கிருந்து, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுவார்கள். அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். ஒச உஹ்பிருக்கும் பிஅவ்வலி அம்ரி, என்னுடைய விஷயத்தின் ஆரம்பத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஷரஹ் சுன்னாவில் வரக்கூடிய ஹதீஸ், மிஷ்காத் ஷரீஃபிலும் வரக்கூடிய ஹதீஸ், திருமதி ஷரீஃப்களில் இது போன்ற ரிவாயத்து, இது போன்ற மானா உள்ள ஹதீஸ்கள் நிறைய வருகிறது. ஒச உஹ்பிருக்கும் பிஅவ்வலி அம்ரி, என்னுடைய நபித்துவத்தின் ஆரம்ப செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். தஅவத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்த பிறகு ஒரு துஆ செய்தார்களே, அந்த துஆவில் ரப்பனா உபஅத் ஃபீஹிம் ரசூலம், இறைவா இந்த மக்களுக்கு ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், அந்த மக்களுக்கு இவர் வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கற்றுக் கொடுப்பார், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவாரே, அப்படிப்பட்ட ஒரு ரசூலை இந்த மக்களுக்கு நீ அனுப்புவாயாக என்று மக்காவில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவின் பலன் நான். அதுதான் என்னுடைய நபித்துவத்தின் ஆரம்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுமார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் குறித்த செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். பஷாரத்து ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தி நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்னதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஸஃப்பில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒய்த கால ஈஸா இப்னு மரியம யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பிரசூலி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். பனு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களே, நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கின்றேன், தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கின்றேன்,
எனக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார், அவர் பெயர் அஹமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கொண்டு சுபச்செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அதுவும் என்னுடைய நபித்துவத்தின் செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. 40 வயசுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லைன்னு சொல்லார் இவர். 40 வயசுக்கு முன்னாடி எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், 2000 வருடங்களுக்கு முன்னால் என்னை பற்றி பேசப்பட்டது என் செய்தியினுடைய ஆரம்பம், 500 வருஷங்களுக்கு முன்னால் என் செய்தியினுடைய ஆரம்பம் என்று சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ருயா உம்மி, என்னுடைய தாயார் கண்ட கனவு. என்னை கர்ப்பத்தில் சுமந்திருக்கின்ற பொழுது என்னுடைய தாயாரின் வயிற்றிலிருந்து ஒரு ஒளி 2 முறை ஷாம் தேசத்தின் பக்கம் சென்றது. ஷாம் தேசத்தின் கோட்டைகள் எல்லாம் என்னுடைய தாயார் பார்த்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி திர்மிதி ஷரீஃபிலே வருது, ஷரஹு சுன்னாலே வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான வரலாற்று கிதாபுகளில் வருகிறது. சீரத் இப்னு ஹிஷாமில் வருகிறது, பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் துவக்கம் என்பது 40 வருடங்களுக்கு பின்னால் அல்ல, அது 2000 வருடங்களுக்கு முன்னால் துவங்கிய செய்தி. பிறப்பில் எந்த சிறப்பும் இல்லையா? நாம் சிந்திக்க வேண்டும். இவர் பேசுகின்றார், வஹாபிசத்தின் விஷத்தை கக்குகின்றார் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்குகின்ற தௌஃபீகை தருவானாக. எதற்காக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா வரலாற்று கிதாபுகளையும், அல் பிதாயா ஒன் நிஹாயா இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறது, சீரத் இப்னு ஹிஷாம், உஸ்துல் காபா போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று கிதாபுகள் அனைத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை எழுதுகின்ற பொழுது குழந்தை பருவத்திலிருந்து எழுதுவார்கள், பிறப்பின் அதிசயங்களை எழுதுவார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள் சீரத் இப்னு ஹிஷாமில் 2 முக்கிய நிகழ்வுகளை சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் கழுகப்பட்ட நிகழ்வு. அது சிறப்பு இல்லையா? சிறு வயதில் அவர்கள் ஒரு திருமண வீட்டில் இரவு கச்சேரியை பார்க்க சென்ற பொழுது, அல்லாஹ் தூக்கத்தை போட்டான், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். காபாவை கெட்டுகின்ற பொழுது அவர்களுடைய கீழாடையை அவிழ்க்க முற்படுகின்ற பொழுது அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இதுவெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற தகவல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடங்களுக்கு முன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் சிறப்பு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இவர் எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்கின்றார், நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, இவர் பேசுகின்ற வீடியோ நீங்கள் பாருங்கள். சுப்ஹான மௌலிதில் அப்பட்டமான ஒரு தப்பான அர்த்தத்தை வைத்து தப்பான விளக்கத்தை கொடுக்கின்ற அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீர்களா எப்படி அர்த்தம் வைக்கின்றார்? யாமன் தமாதா வஜித்தரம் துபு வஅதரிஃப் ஒர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம். இன்னைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? யாமன் தமாதா வஜித்தரம், யாமன் தமாதா பாவத்தில் நீடித்திருப்பவனே, வஜித்தரம் குற்றம் செய்து விட்டவனே, துபு நீ தௌபா செய். யார்கிட்ட? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய். துபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய். வஅதரிஃப் நீ பாவத்தை ஒப்புக்கொள். ஒர்ஜுல் கரம் அல்லாஹ்வுடைய சங்கையை நீ எதிர்பாரு என்று சொல்லலாம்.